ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டீல் கார்டு மான்வாவோட எபிசோடு 25 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் கரெக்டாக 5 மணிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கார்டன் அவர் நல்லா அங்கே இன்வால்வ் ஆயிடுறாரு. இங்கே ஸ்னோ ஒயிட்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் தான் அங்கே நல்லா பேசின்னு இருக்கா. கார்டன், உங்களோட உதவியை எங்களால் மறக்க முடியாது. நீங்க தான் எங்களோட இன்வெஸ்டாரே. உங்க வழியா எங்களுக்கு நிறைய விஷயம் நடந்தது. அது இருக்கட்டும், அது பரவாயில்ல, அதுக்கு நன்றி எல்லாம் சொல்ல வேணாம், இது என்னோட கடமை தான். கார்டன், இந்த மாதிரி நான் என்ன யோசிக்கிறேன்னா, பை சான்ஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு வில்லனா இருப்பீங்களோ கேட்டு அவளுக்கும் ஒரு ரியாக்ட் பண்ணல. அங்க உடனே நம்ம ஸ்னோ ஒயிட் சொல்றான், சும்மா விளாட்ன, என்னோட இன்வெஸ்டாரே எப்படி ஒரு வில்லனா இருக்க முடியும்? ஆமா ஆமா, இந்த மாதிரி நான் உண்மையிலேயே ஒரு வில்லன்லாம் இல்ல அப்படின்னு அவரு மழை பெறாரு. இந்த சைடு எல்லாருமே ஜாலியா இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒண்டி தனியா யோசனை இருக்கான். இந்த இடத்துல நம்ம எஞ்சனும் நம்ம ஹீரோவை பயங்கரமா கத்துறான். வேற வேலையே இல்லையா? மாதிரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீ என்னன்னா இந்த மாதிரி ரொம்ப சோகமா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசனை இருக்க. உன்னால இங்க இருக்கிற ஏரியாவே ஒரு மாதிரி ஆகுதுடா, என்ன மன்னிச்சிரு. இருந்தாலும் என்னால என்ன பண்ண முடியும்? அடடே, என்ன ஆச்சு? நான் சொன்னதுக்காக உனக்கு கஷ்டமா இருக்குதோ? எனக்கு புரியுது. இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருக்காங்கன்னு. ஆனா அவங்க ஜாலியா இருக்கும் போது அவங்கள பார்த்தாலே என்னன்னு தெரியல. இது வரைக்கும் நான் இழந்த என்னோட காம்ரேட்ஸ் அவங்களோட ஞாபகம் தான் எனக்கு வருது. பை சான்ஸ் எனக்கு ஏதாச்சும் ஒரு புது எபிலிட்டி இருந்து நான் பாஸ்ட்டுக்கு போய் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும்னா நான் கண்டிப்பா அதை பண்ணுவேன். எனக்கு தெரியாம போயிடுச்சு இந்த மாதிரி என்னோட எபிலிட்டியை இப்படி எல்லாம் குரோ பண்ணலான்னு எங்ஜுன்னு சொல்றேன். அடே, என்னதான் உனக்கு ஆச்சு? மாதிரி நீ மத்தவங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணும், அதை பத்திலாம் நீ யோசிக்காத. ஏன்னா எதுக்காக நீ பாஸ்ட் விஷயத்த நினைச்சு இந்த அளவுக்கு ரொம்ப கவலைப்படுற? ஏன்னா ஆப்வியஸா நம்மளால பாஸ்ட்டுக்கு போக முடியாது. நீ சொல்றத பார்த்தா ஏதோ காமிக்ல இருக்கிற மாதிரிலாம் இருக்கு எனக்கு. அதனால பாஸ்ட்டை பத்தி நீ கவலைப்படாத, பிரசன்ட்டை பத்தி நீ கவலை பண்ணும். பிரசன்ட்ல உன்னோட எபிலிட்டியை வச்சு எவ்வளவு பேரை நீ காப்பாத்திருக்க, அதை பத்திலாம் யோசி. எனக்குன்னு நம்பிக்கையான ஆளுங்க இருக்காங்க, உன்னோட அந்த நம்பிக்கையான டீம், அவங்கள பத்திலாம் நீ யோசிக்கணும். ஆனா இன்னமும் நம்ம ஹீரோ அதே விஷயத்த தான் சொல்றான். அப்படி என்னால மாத்த முடியும், இல்ல நான் பாஸ்ட்ல போயிட்டேனா கண்டிப்பா இது வரைக்கும் நான் இழந்த ஒருத்தங்களையும் காப்பாத்திருப்பேன். யாரையுமே இந்த வாட்டி நான் இறக்க விட மாட்டேன். இதுதான் என்னோட புது மிஷினா இருந்திருக்கும். அப்படி என்னால பாஸ்ட்ல போக முடிஞ்சிருந்தா நான் இது வரைக்கும் இழந்தவங்களால என்னோட மைண்ட் அங்கேயே ஸ்டெக் ஆயிடுச்சு. எனக்கு நல்லாவே புரியுது, அவங்களுக்கும் நல்லாவே தெரியும், நம்மளுக்கும் நல்லாவே தெரியும் கடைசியில நம்ம இறக்க தான் போறோம்னு. அப்படி தெரிஞ்சுதான் எல்லாருமே அங்க சண்டை போட்டோம். இந்த இடத்துல நீயும் நிறையவே காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ண, ஆனா உன்னால முடியல. இப்படி இவன் சொல்ல இருப்பானா? யூன்ஹா அங்க காதை பிடிச்சி இழுக்கிறா. ஆமா யங்ஜூன், உனக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்காக அவனோட மூட ஸ்பாயில் பண்ணிருக்க? உனக்கு தான் ஆல்கஹால்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால போ நீ அதை குடி. மக்களே, நீங்க அவனை கண்டுக்காதீங்க, அவன் இப்படிதான். நம்ம பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம். அங்க லீ கிட்ட அவ கேக்குறா, ஆமா லீ, உங்களுக்கு ஓகே தானா? நீங்க ஓகேவா? நான் ஓகே தான். இந்த மாதிரி நீ அவளைக்கும் என்னை பத்தி கவலைப்பட வேணாம். என்னது கவலைப்படக்கூடாதா? என்ன பேசின்னு இருக்க? நாங்க எல்லாருமே உன்னோட காட்ஸ், எங்களோட வேலையும் அதுதான், உங்களை நல்லா பாத்துக்கணும் லீ. அதனால அவளைக்கும் நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. யூன்ஹா, நீ அநியாயத்துக்கு ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்க. இப்படி இவன் கத்த ஆரம்பிக்க அது கேட்டோன்னே அங்க இருக்கிற ஒருத்தங்களும் அப்படி சிரிக்கிறாங்க. நம்ம யங்ஜனும் யுன்ஹாவும் ரொம்ப காமெடியா அங்க பண்ண இருக்காங்க. கோட்ரனும் சொல்றாரு, இந்த மாதிரி இங்க டைட்டா இருக்கு போல எல்லா விஷயமும். சரி, ஏதோ ஒண்ணு, என்னோட வேலை இங்க முடிஞ்சது. எனக்கு இங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். வெளியிலயும் ஒரு 2 பேரு அங்க ட்ரிங்க பத்திலாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம கோட்ரன்னு போறாரு. ஆமா யோ, நீ எங்கயா போயின்னு இருக்க? அதுவா, என்னோட வேலை இங்கேயே எண்ட் ஆகுது, அதே மாதிரி உங்களோட வேலையும் தான் இங்கேயே எண்ட் ஆகுது இப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான மாஸ்டர் அப்படியே அவங்கள கொல்லுது. அங்க கோல்ட்ரன்னு சொல்றான், அவ்வளவுதான், இருக்கிற ஒருத்தங்களோட ரோலும் இங்கேயே முடியுது, எல்லாரையுமே கொன்ற வேண்டியதான். அந்த இடம் முழுக்க அந்த வித்தியாசமான மாஸ்டர் நிறைய இடத்துக்கு போக ஆரம்பிக்குதுங்க. அந்த இடம் முழுக்க அதுங்க தான் இருக்குது. அந்த இடத்துல ஒருத்தங்களும் அந்த மாஸ்டரோட கையால சாக ஆரம்பிக்கிறாங்க. சைட்லயே ஒரு பர்சனும் வாக்கி டாக்கி வழியா ரிப்போர்ட் பண்றான், இன்க்ளூடர் உள்ள, இன்க்ளூடர் வந்தாச்சு, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்க எல்லாருமே சொல்லி வாயமுல்ல. ஆனா அதுக்குள்ள ஒரு ஷார்ப்பான நீடில வச்சு அந்த மாஸ்டர் அவனோட கதையை முடிக்குது. இந்த சைடு ஒரே சத்தமா இருக்கு. இந்த சத்தம் அங்க நம்ம ஆளுங்களுக்கு கேக்குது. அங்க நம்ம லீயும் கத்துறான், சீக்கிரம் எல்லாருமே அட்டாக் பண்றதுக்கு தயாராகுங்க. இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான மாஸ்டரும் அப்படியே செவரை உடைச்சிட்டு வருது. இந்த சைடு
லீயும் ஓடி போகும்போது நம்ம கோர்டனை பத்தி கேக்குறான். அவரு வந்து எங்க, அவரு எப்பயோ ஆளை காணோம், அவரு எங்க போனாருன்னு தெரியல. கேட்டு நம்ம லீ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது என்ன சொல்றீங்க? சைடு ஒரு ஷட்டரையும் அவங்க மூடுறாங்க. அதான் அவங்க மூணாலும் அங்க மாஸ்டருங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறனால அதுங்களால உடச்சிட்டு அசால்ட்டா உள்ள வர முடியுது. அங்க ஹீரோ கிட்ட இன்னொருத்தனும் ரிப்போர்ட் பண்றான். இந்த மாஸ்டர் எல்லாத்தையும் பார்க்கும் போது ஏதோ இந்த மாஸ்டர்களுக்கு இந்த பில்டிங்கோட லேஅவுட்டே தெரிஞ்ச மாதிரில இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா நம்மளால கட்டுப்படுத்த முடியுமான்னு சரியா தெரியல. அங்க லீக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு. அங்க மத்தவங்க கிட்ட அவன் சொல்றான், எல்லாருமே சீக்கிரமா இந்த பேஸை விட்டு வெளியேறுங்க, ஏன்னா நம்மள காப்பாத்திக்க வேற வழி இல்ல, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம தப்பிக்கணும். வெளியில நிறைய பாடலாம் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஒரு லேடியும் சொல்றான், ரொம்ப நாய்ஸியா இருக்கு இந்த இடம். அதே மாதிரி நம்ம எவ்வளவு படைகளை கொண்டு வரணுமா, அதுவும் போயும் ஒட்டுமொத்த ஆர்மியை முடிக்கிறதுக்கு அந்த இடத்துல நெக்ரோமான்சரும் இருக்கான். வர சவுண்டு நம்ம ஹீரோக்கும் கேக்குது. அங்க மத்தவங்களும் சொல்றாங்க, அந்த சவுண்டை நீங்க கேட்டீங்களா லீ, அது வந்து வேற யாரும் இல்ல, அந்த நெக்ரோமான்சர் அவனும் இங்க இருக்கான். அதே மாதிரி ஹை ரேங்கிங்ல இருக்க ஒரு வில்லன்ஸும் இங்கதான் இருக்காங்களே, நம்ம வசமா மாட்டிக்கணும். இந்த சைடு நம்ம லீயும் அங்க எல்லாருக்கிட்டையும் கத்தி சொல்றான், நம்மளோட மெயின் டார்கெட் அந்த நெக்ரோமான்சர் அவனும் இங்க இருக்கான். அதனால நம்ம இங்கில இருந்து தப்பிக்கிறதுக்கு பதில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்தை முடிக்கலாம். இந்த வாட்டி நெக்ரோமான்சரை நம்மளால அழிக்க முடியலன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா இதுக்கு மேலேயும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அங்க நம்ம மீனெல்லாம் பயந்து போய் சொல்றான், அட என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி இப்பயே நம்ம சண்டை போடணுமா, நான் ஒன்னும் மென்டலா அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகலையே. ஆனா நம்ம எங்க அங்க சொல்றான், இல்ல அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் அதுக்கு தயாரா இருக்கேன், ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு, இருந்தாலும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குல்லே, உன் பின்னாடி தான் நான் இருப்பேன். அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் பண்றதுக்கு எல்லாரையுமே கேதர் பண்ண சொல்றான். அங்க ஒரு பயங்கரமான அட்டாக் அவன் லான்ச் பண்ண போறானா, எல்லாருமே அதுக்கு தயாரா, முடிஞ்ச அளவுக்கு யார் யாரு சண்டை போறீங்களோ உங்களை எவாக்குவேட் பண்றதுக்கு பாருங்க. இன்னைக்கு அந்த நெக்ரோமான்சரா இல்ல நம்மளான ஒரு கையை பார்த்தாவணும். நம்ம மின்னு இன்னமும் ஒரு மாதிரி தான் இருக்கான். அட நான் இன்னமும் ஒத்துக்கலையா, அதுக்குள்ள நீங்க பண்றீங்கன்னு சொல்றீங்க. இடத்துல நிறையவே ட்ரோனையும் அவங்க அனுப்புறாங்க. இப்பதான் அந்த நெக்ரோமான்சர் அவனையே காட்டுறாங்க. எந்த விதமான பயமும் இல்லாம ஜாலியா உட்காந்து இருக்கான். அந்த இடத்துல ஒரு சைடு நெக்ரோமான்சர்னா கீழே அவனோட அண்டெட் ஆர்மி அதுங்களும் வந்துன்னு இருக்கு. இந்த சைடு நம்ம யங் ஜூன் அவன் பயங்கரமா எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிக்கிறான். சரியா 1 or 2 அவன் பாத்துக்கிறான். 3 பக்கம் மத்த ஆளுங்க பாத்துக்கிறாங்க. இந்த சைடு நம்ம நெக்ரோமான்சரும் இது எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருப்பான். சடனா அவன் மேல பார்த்து யோசிக்கிறான், ஆமா என்ன அது. இந்த சைடு மத்தவங்க பிளான் பண்ண மாதிரி தான் நெக்ரோமான்சரை அழிக்கணும்னு சொல்லி மலி எல்லாத்தையுமே அங்க பண்ண போறாரு. அங்க லீக்கு ஒரு வார்னிங்கும் வருது. வார்னிங், கண்ட்ரோலோட லிமிட்டையும் நீங்க தாண்டி பண்ற மாதிரி இருக்கு. உங்களோட மான டேங்க் அது இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. உங்களோட ரேஞ்சும் லிமிட்டையும் தாண்டி போகுது. அதனால உங்களோட உயிரே போனாலும் போகலாம். நம்ம ஹீரோ அவளைக்கும் கண்டுக்கல. இல்ல நான் வந்து ஒரு மிஸ்டேக்கும் பண்ண போதில்ல, நான் என்னோட காம்ரேட்டை கொன்னது அவன் தான், அவனை என்னோட கையாலேயே நான் கொன்னாவணும். அந்த இடத்துல ஒரு பெரிய போர்ட்டலாம் உருவாக்குறான். அந்த போர்ட்டல் வழியா திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஸ்வாட் வருது. போன வாட்டி நான் அந்த மாதிரி இந்த வாட்டி நடக்க போதில்ல, எல்லாரையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன். எல்லாரையுமே கொன்ன அந்த நெக்ரோமான்சர் அவனை நான் கொன்னாகணும். அந்த இடத்துல அதை பார்த்து நெக்ரோமான்சர் ரொம்ப ஷாக் ஆகுறான். அவனோட கண்ணில் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்மளுக்கு பயமே தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அந்த பெரிய அட்டாக்கை நம்ம ஹீரோ பண்றான். அதனால அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் வேற லெவல்ல போகும். இருக்கிறதுலயே ஸ்டாங் இந்த நெக்ரோமான்சர் தான். நெக்ரோமான்சரை நீங்க சாதாரணமா எடை போடக்கூடாது. அவனுக்கு பயங்கரமான எபிலிட்டி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் போக போக இன்னமும் வேற லெவல்ல இருக்கும். அதனால மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.